அரசாங்கத்தை நம்பி ஏமாற்றமடைந்த அர்ஜுனா சபையில் கிண்டல். இலங்கை மீதான அமெரிக்க சீன போட்டி இந்திய பெருங்கடல் தொடர்பில் எச்சரிக்கை. நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும். பிரதமர் ஹரணி உறுதி. மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச சாகர காரியவசம் தெரிவிப்பு. இலங்கையை அச்சுறுத்தும் பெரும் அனர்த்தம், உயிர் அச்சுறுத்தலுடன் வாழும் மக்கள். 2026 ஏப்ரலில் சதி செய்ய காத்திருப்பவர்களுக்கு அனுர கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம். தகரங்கள் கலன்றிருந்தால் 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள். அது உண்மையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். இதனால் அரசாங்கத்தின் கூற்றை நம்பி நானும் 2 தகரங்களை கலற்றினேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவ்வாறு பணம் கிடைக்காதாம் என்றும், தகரம் மட்டுமல்ல உள்ளாடை வாங்கவும் பணமில்லாத நிலையிலேயே உள்ளது எனவும் நாடாளுமன்றத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அவர், நான் தமிழன் இந்து, ஆனால் கையில் அஸ்கிரிய பீடத்தாலும் மகாநாயக தேரர்களாலும் கட்டிய நூல்கள் கையில் உள்ளது. நான் மகாநாயக்க தேரர்களை சந்தித்திருந்தேன். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் விளக்கியிருந்தேன். அதன்போது இந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்ச காலமே இருக்கும் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அரசாங்கம் தமிழ் சிங்கள மக்களுக்கு வேண்டாம் என்றாகிவிட்டது. இதேவேளை தகரங்கள் கலந்திருந்தால் 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள். அதனை நம்பி நானும் 2 தகரங்களை கலற்றினேன். அவ்வாறு பணம் கிடைக்காதாம். தகரம் மட்டுமல்ல, உள்ளாடை வாங்கவும் பணமில்லாத நிலையே உள்ளது. உங்களுக்கு கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலைமையே உள்ளது. நான் தமிழன், எந்த ஒரு சிங்களவரும் என்னை கொல்ல மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். எதிர்கால உலகளாவிய ஒழுங்கு அமெரிக்க சீன போட்டியால் வடிவமைக்கப்படும் என்றால் அதிகரித்து வரும் இந்த போட்டிக்கு இலங்கை பலியாகாமல் இருக்க தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் வரும்போது இந்த போட்டி இந்தியாவை சவால்களால் மூழ்கடிக்கும் என்பதால் நடுநிலைமை விதிகளின் கீழ் பிரதேசத்தின் மீற முடியாத தன்மை மற்றும் ஐநாவின் இந்திய பெருங்கடலை அமைதி மண்டலமாக ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில் அதன் இஇசிக்கும் எந்த ஆய்வும் அல்லது சுரண்டலும் அனுமதிக்கப்படாது என்றும் இலங்கை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பிராந்திய மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தில் நடந்த கலந்துரையாடலின் போது அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீல் டிவோர்ட் உலகளாவிய அரசியலை ஏற்கனவே மறுவடிவமைத்து எதிர்காலத்தை தொடர்ந்து வடிவமைக்கும் ஒரு புவியியல் அரசியல் போட்டியின் ஈர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்தார். இதன்போது இந்திய பெருங்கடலின் மையத்தில் பொருளாதார ரீதியாக பலவீனமாக மற்றும் ராஜதந்திர ரீதியாக அம்பலப்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கையை பொறுத்தவரை அவரது பகுப்பாய்வு தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், இன்னும் சில நாடுகள் மட்டுமே உண்மையில் அணிசேரா கொள்கையை கொண்டுள்ளன. நடுநிலைமை என்று கூறும் பெரும்பாலான நாடுகள் நடைமுறையில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ பெரும் வல்லரசுகளில் ஒன்றை சார்ந்துள்ளது. இலங்கை அணிசேரா கொள்கையை பின்பற்றும் அதே வேளையில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சீன முதலீடுகளை நம்பியிருப்பது, சீனாவுடன் திறன்பட இணைந்திருப்பது ஒரு தெளிவான உதாரணத்தை வழங்குகின்றது. இன்றைய அணிசேரா கொள்கை யதார்த்தத்தை விட உணர்வுகளை பற்றியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நிச்சயம் ஒழிக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாக ஒழிக்கப்படும். புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதால் இதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துருவ ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. முறையான அரசியலமைப்பு மாற்றத்தினூடாகவே இது சாத்தியமாகும் என்றும் அவர் மேலும் விளக்கமளித்துள்ளார். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமலே மீண்டும் களமிறக்கக்கூடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவே தமது கட்சி வேட்பாளராக களமிறக்கக்கூடும். கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் நிலைப்பாடு இதுவாகவே இருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை.
கட்சியின் அரசியல் குழு கூடிய இறுதியான மற்றும் உறுதியான முடிவை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் நாமல் ராஜபக்ச களமிறங்கி படுதோல்வி அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரை அடுத்து மலையகத்தில் பல பகுதிகளில் ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி மாத்தளை பகுதியில் உள்ள வீடுகளில் திடீரென்று வெடிப்புகள் ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தகவல் வழங்கியுள்ளனர். கலந்தேவல பகுதியைச் சேர்ந்த நிலந்த பிரேமகுமார் என்பவரின் வீட்டின் தரையில் திடீரென்று வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இரவு 8:30 மணியளவில் தனது பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்த போது வீட்டின் டைல்ஸ் திடீரென்று வெடித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீட்டின் சுவர்கள் பல இடங்களில் வெடித்து விரிசல்கள் ஏற்பட்டதனை காண முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதி மக்கள் விரைவாக சம்பவ இடத்துக்கு சென்று கண்காணித்த போது வீட்டுக்கு அருகில் உள்ள பல வீடுகளின் சுவர்கள் திடீரென்று விரிசல் ஏற்பட்டதாகவும் அந்த இடத்திலிருந்து ஒரு கழிப்பறை தரையிறங்கியதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியில் கிராம அலுவலருக்கு தகவல் அளித்த பின்னர் சம்பவத்துக்கு புகைப்படங்கள் கொண்டு வருமாறு கிராம மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதற்கமைய இந்த விடயத்தில் விரைவான விசாரணை நடத்தி என்ன நடக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துமாறு கிராம மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோன்று மலையகத்தில் பல பகுதிகளில் வீடுகளில் வெடிப்பு ஏற்படுவதும் வீதிகளில் வெடிப்பு ஏற்படுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மலையகத்தை சீர்குலைத்த டித்வா புயலின் பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் மக்கள் கடும் அச்ச நிலையில் வாழ்வதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீவிரமாக களமிறங்கி செயற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு இலங்கைக்கு பெரும் சிக்கல் காத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் எச்சரித்து வருகின்றன. அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இலங்கைக்கு வங்குரோத்து நிலைமை அடையும். இதனால் அரசாங்கம் பாரிய சவாலை எதிர்நோக்க நேரிடும் எனவும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மதிய உணவுக்கான நேரம் கோரியிருந்தமை பேசு பொருளாகியுள்ளது.